ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம ஈஸ்வரியை இருந்துட்டு ஐஸ்வர்யாவுக்கும் சேதுக்கும் இங்கே ஃபர்ஸ்ட் நைட்டை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தன்னோட குழந்தைய குடும்பத்திலிருந்து எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு பயங்கர கோவத்தில் இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மலரோட ஞாபகம் வருது. மலருக்கும் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, அக்கா அந்த வீட்டு மாப்பிள்ளை எங்கக்கா, இப்போ புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு அவருக்கு, அம்மாச்சி தான் எனக்கு தெரியாமல் குழந்தைய கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அறிவே கிடையாதா, எப்படி என் குழந்தைய வாங்கிக்கலாம் அவங்க? இங்கே பாருங்கக்கா, கண்டிப்பாக யாருக்காகவும் எதுக்காகவும் என்னோட குழந்தைய விட்டு கொடுக்கவே மாட்டேன். போய் உங்கள் புது மாப்பிள்ளை கிட்ட சொல்லுங்க, அதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாட போயிட்டாரா அவரு அப்படின்னு சொல்லி பேசவும், தமிழ் ஏன் தமிழ் இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கக்கா, நீங்கள் போய் உங்கள் மாப்பிள்ளை கிட்ட சொல்லுங்க, கண்டிப்பாக உங்களை யாருமே நான் சும்மா விட மாட்டேன்னு அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்வரி சேது கிட்ட வந்து, இங்க பாரு சேது, உனக்காக மேல ஐஸ்வர்யா காத்துக்கிட்டு இருக்கா, நீ போறியா அப்படின்னு சொல்லவும், நம்ம சேதுவும் வேற வழியே தெரியாம அங்க இருந்து போறாரு. இந்த பக்கம் கருப்பு பயங்கர கோவத்துல இருக்காங்க. ஏன்னா தமிழ்செல்விக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு சேது இப்படியெல்லாம் இருக்கான், சேது இப்படியெல்லாம் பண்ணுவான்னு சுத்தமா நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு கருப்பு ஒரு பக்கமும் நடேசன் ஒரு பக்கமும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம அதாவது ராஜாங்க இருந்துட்டு தன்னோட பையனை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக என் பையனுக்கு இப்படி ஒரு நிலைமையை கொண்டு வந்த தாயே அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்கோமோ, அந்த நேரம் பார்த்து மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க நம்ம காவியா. காவியா வந்த உடனே, சேது மாமா ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே நம்ம சேதுவும் ரொம்பவே அதிர்ச்சியில் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்த உடனே நம்ம காவியா, என்ன காவியா என்னாச்சு அப்படின்னு சொல்லவும், என்ன மாமா திடீர்னு ஒரு கல்யாணத்தை நீங்கள் பண்ணிட்டீங்களா, தமிழ்செல்விக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கீங்க, நீங்கள் தமிழ்செல்விக்கு மட்டும் துரோகம் பண்ணல, உங்களுக்கு பிறந்த 2 குழந்தைக்கும் தான் துரோகம் பண்ணியிருக்கீங்க, எப்படி மாமா உங்களால இப்படி இருக்க முடியுது அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னாச்சு காவியா, எதுக்காக இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, மருமகளே என்னாச்சு மருமகளே, எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நீ, இங்கே பாரு சேதுக்கு ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு டைம் ஆச்சு, ஐஸ்வர்யா அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா, நல்ல நேரத்தில் நல்லதெல்லாம் நடக்க வேண்டியதெல்லாம் நடந்தா தானே, இப்போ எதுக்கு அவங்ககிட்ட இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க, இங்கே பாரு சேது, நல்ல நேரத்தில் எது நடக்கணுமோ எல்லாமே நடக்கணும், அதனால் நீ மேலே போ, நான் என் மருமக கிட்ட நான் பேசிக்கிறேன், இங்கே பாருங்க நீங்கள் கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு நிற்கிறீங்களா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம ராஜாங்கவும் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. என்ன காவியா, என்ன பெரியவங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்காம பேசிக்கிட்டு இருக்க, இங்கே பாருங்க மாமா, இந்த மாதிரி ஒரு மனசு உள்ளவங்களும் இந்த மாதிரி ஒரு கேடு கெட்டவங்களுக்கும் மரியாதை கொடுக்கணுன்றாவா அவசியம் எனக்கு இல்லை, ஆனால் நீங்கள் இப்படி சேது மாமாவோட வாழ்க்கையை கெடுப்புங்கன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை மாமா, நீங்கள் தான் நல்லது கெட்டதுன்னு இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, ஆனால் உங்கள் பையனுக்கு இப்படி ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணிட்டீங்களே மாமா, எப்படி மாமா உங்களால் இப்படியெல்லாம் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது கிட்ட நம்ம ராஜாங்கத்துக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. இங்க பாருமா, நீ என்ன சொல்ல வரன்னு எதுவுமே எனக்கு புரியலமா, என்னம்மா நீ சொல்ல வர சொல்லுமா அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் கேட்கவும், இங்க பாருங்க மாமா, உங்களுக்கு இவ்வளோ பெரிய அவமானம் நடந்ததுக்கு காரணம், அதாவது ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதுனால தான் நீங்க போலீஸ் ஸ்டேஷன் பதவி பறி போனதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் நடந்துச்சு, அது எல்லாத்துக்குமே காரணம் தமிழ்செல்வி தான், அதுக்காக தான் தமிழ்செல்வியை இவ்வளோ வெறுத்து ஒதுக்குறீங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லவும், இதில் என்ன மாற்றம் இருக்கு, அதே தான், அவ என் அப்பாவுக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணா, நான் தகுதி தராதாரம் பார்க்காம அவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்தது தான் பெரிய பெரிய தப்பு, நான் பண்ண தப்பே இல்லைனா என் அப்பாவுக்கு இவ்வளோ பெரிய அவமானத்தை நான் தேடி கொடுத்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க மாமா, உங்களுக்கு மரியாதை கொடுக்காம பேசுகிறேன்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, எப்படி நீங்கள் இப்படி மனசாட்சி இல்லாமல் பேசுகிறீங்க, எப்போவுமே தமிழ்செல்வி இந்த குடும்பத்துக்கு நல்லது மட்டும்தான் பண்ணியிருக்காங்க, ஆனால் அவங்க மனசை புரிஞ்சுக்காம இப்படி அவங்கள காயப்படுத்தி அனுப்பிட்டீங்களே அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம ஈஸ்வரியும், இங்கே பாருடி என்னடி பேசிக்கிட்டு இருக்க நீ, நானும் உனக்கு மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன், சும்மா வந்த உடனே வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டே இருக்க, அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடியாக நிற்கிறவனை இப்படி வழியிலே நிற்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன், முதல்ல அவனோட ரூமுக்கு போக விடு, எதுவாக இருந்தாலும் நம்ம நாளைக்கு காலையில் பேசிக்கலாம், இங்கே பாருங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே நான் இது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு போயிடலாம் தானே வந்தேன், அதுக்கப்புறம் உங்கள் புது பொண்டாட்டியை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் உங்களோட இஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாவித்திரி இருந்துட்டு, "இங்க பாரும்மா காவியா, நீ என்ன சொல்ல வரியோ அத டைரக்ட்டா சொல்லிடுமா. இப்படி சுத்தி வளைச்சு சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படிம்மா எங்களுக்கு புரியும்?" அப்படின்னு சொல்லவும், "சரிங்க, நான் சுத்தி வளைச்சு எல்லாம் பேச விரும்பல. நான் டைரக்ட்டாவே சொல்றேன். இங்க பாருங்க மாமா, அதாவது ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதுனால தான் உங்க கௌரவம், உங்க மானம் எல்லாமே போயிடுச்சுன்னு நீங்க நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அது எதுக்குமே காரணம் தமிழ்ச்செல்வி கிடையாது. தமிழ்ச்செல்வி அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி சொன்னதுனால தான் இது எல்லாமே நடந்துச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அது எதுவுமே கிடையாது. இது எல்லாத்துக்குமே காரணம் இங்கே நிற்கிறாங்களே என்னோட அத்தை, இவங்க தான் காரணம். இவங்க பொண்ணு இப்போது நீங்கள் புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்கீங்களே இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இதை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட சொத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு திட்டம் போட்டு இது எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் அது எதுவுமே புரிஞ்சுக்காம இப்படி அவங்க திட்டத்தில் விழுந்து உங்கள் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அதாவது சேதுக்கும் ராஜாங்கத்துக்கும் பயங்கர ஷாக்கு. என்ன சேது மாமா இவ்வளோ நேரம் ஆயும் ஆளை காணுமே அப்படின்னு ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம்ல இருந்து ஓப்பன் பண்ணி கீழே வராங்க. கீழே நிறைய சத்தத்தை கேட்ட நம்ம ஐஸ்வர்யாவும் என்னாச்சுன்னு தெரியாம அப்படியே கீழே வராங்க. வந்த உடனே நம்ம காவியை சொல்லிக்கிட்டு இருக்கிறத கேட்குறாங்க. இங்க பாருங்க மாமா, அந்த ஐஸ்வர்யா இருக்கல்ல, அவ தான் தமிழ்ச்செல்வியோட ஃபோனை எடுத்து அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி தமிழ்ச்செல்வியோட வாய்ஸில் மிமிக்ரி பண்ணி அவங்க அப்பா கிட்ட ராஜாங்க மாமா தான் இது எல்லாத்தையும் பண்ண சொன்னாங்க. இதை பண்ணால் உங்கள் மேலே நிறைய மரியாதை வரும்னு சொன்னாங்க. அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லி தமிழ்ச்செல்வி மாதிரி பேசி பண்ண வச்சுருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் ஐஸ்வர்யாவும் திட்டம் போட்டு கொடுத்த என்னோட அத்தையும் தான் காரணம். ஆனால் அது எதுவுமே தெரிஞ்சுக்காம இப்படி தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு அனுப்பி அவளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் ரொம்ப பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கீங்க. எப்படி உங்களால் முடியுது இப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ராஜாங்கத்தை பார்த்துவும் நம்ம சேதுவை பார்த்து கேட்கவும், இதை கேட்டால் நம்ம ராஜாங்கம் இருந்துட்டு, என்ன ஈஸ்வரி உன் மருமக சொல்கிறது எல்லாமே உண்மையா? இங்கே பாருங்க மாமா, நான் சொல்கிறது எல்லாமே உண்மை. இதுக்கு ஆதாரமும் என்கிட்ட இருக்குது, இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தை காட்டுறாங்க. காட்டின உடனே ராஜாங்கத்துக்கு பயங்கர கோவம் வந்துடுது. போய் ஈஸ்வரி கன்னத்திலே பல்லார்னு ஒரு 4 அரை அரைஞ்சிட்டு, இங்கே பாரு ஈஸ்வரி, உனக்கும் உன் பிள்ளைக்கும் என்ன குறை வச்சிருக்க? இந்த வீட்டில் எல்லாமே பார்த்து தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது எதுக்காக என் குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம ஈஸ்வரிக்கு பதிலே சொல்ல தெரியல. இதுக்கு மேலே நம்ம மாட்டிக்கிட்டோம், என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்பவே நடுங்கிக்கிட்டே நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சித்ரா இருந்துட்டு, இங்கே பாருங்க பெரியப்பா, இது நாங்கள் பண்ணவே கிடையாது. அந்த தமிழ்ச்செல்வி தான் காவிய கிட்ட ஏதோ சொல்லி இப்படியெல்லாம் உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்கா. இங்கே பாரு காவியா, தமிழ்ச்செல்விக்காக தான் இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்க. இந்த மாதிரி தமிழ்ச்செல்விக்காக எங்களை அவமானப்படுத்துறியே, அதுவும் உங்கள் மாமியாரும் கூட பார்க்காம. இங்கே பாருடி, நீ என்னோட மாமியார் நாத்தனாருனால சொல்லிடாத, எனக்கு அசிங்கமாக இருக்கு. இப்படி ஒரு கேவலமான ஜென்மங்களை எங்கேயுமே நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு பயங்கர கோவத்தில் பேசவும், அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாரு ஈஸ்வரி, இப்போது காவியா ஆதாரத்தோட நீங்கள் பண்ணது எல்லாத்தையுமே நிரூபிச்சிட்டா. அப்படி இருக்கும்போது எப்படி உங்களால் எங்களுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ண முடிஞ்சிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம ஐஸ்வர்யாவும் கீழே இறங்கி வராங்க. வந்த உடனே இங்கே பாருங்க அங்கிள், அந்த காவியா தான் போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா நீங்களும் அதை கேட்டுக்கிட்டு இப்படி என்னோட ஆண்டியவே இப்படி சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே, இந்த மாதிரி என் ஆண்டியெல்லாம் சந்தேகப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சேதுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. நடந்த விஷயத்தெல்லாம் ஒவ்வொன்றா ரீவைண்ட் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்த உடனே தான் நம்ம சேதுக்கும் ஞாபகம் வருது. அதாவது ஜெனி கல்யாணம் ஆகாததுக்கு முன்னாடி நைட்டு வந்துட்டு நம்ம ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யா இவங்க 3 பேரும் தன்னோட ரூம் பக்கத்தில் இருந்தாங்களே, அதுவும் நம்ம கேட்டதுக்கு சும்மா காற்று வாங்க வந்தோமே அப்படின்னு சொன்னாங்களே அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாங்க. பார்த்த உடனே நம்ம ஐஸ்வர்யா மேலே பயங்கர கோவத்தோட போய் ஐஸ்வர்யாவோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மாமா என்னாச்சு மாமா, விடுங்க மாமா, என்ன மாமா எனக்கு வலிக்குது மாமா, விடுங்க மாமா, ப்ளீஸ் மாமா, விடுங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கவும் நம்ம அதாவது
ஈஸ்வரியும் ரொம்பவே பதறி போய், சேதோ விடு சேதோ, எதுக்காக அவளோட கழுத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்க, முதல்ல அவள் கழுத்தை விடு சேதோ அப்படின்னு எல்லாரும் போய் நம்ம சேது கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யாவோட கழுத்தை விட்டுட்டு, அப்பா இங்கே பாருப்பா, இங்கே பாருங்கப்பா, காவியா சொன்னது எல்லாமே உண்மைதான். ஜெனியோட கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் நைட்டு இவங்க 3 பேரையும் என்னோட ரூம் பக்கத்தில் இருந்தாங்க. தமிழ்ச்செல்வி அப்போ தான் குளிக்க போயிருந்தா. அந்த சமயத்தில் தான் இவங்க 3 பேருமே தமிழ்ச்செல்வியோட அப்பாவுக்கு கால் பண்ணி இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கணும். தமிழ்ச்செல்வி மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைப்பா, அவள் ஜெனிக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கா, இனிமே இந்த விஷயத்தில் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு. ஆனால் அவளை புரிஞ்சுக்காம அவளுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டேனப்பா. அவள் ரொம்ப நல்லவப்பா, அவள் எல்லாருக்கும் நல்லது மட்டும்தான் நினைப்பான்னு எனக்கு இப்போதான்ப்பா புரியுது. கடவுளே, இப்படி ஒரு நல்லவளை நான் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டேனே, இனிமேல் அவன் மூஞ்சில் நான் எப்படி முழிப்பேன் அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கவும், இங்க பாருங்க மாமா, எதுவா இருந்தாலும் நிதானமா யோசிச்சு செய்யணும். இதை இவங்க பண்ணியிருப்பாங்களா, செஞ்சிருப்பாங்களா, இவங்க இதை பண்ணக்கூடிய ஆளா அப்படின்னு நீங்க 1000 முறை யோசிச்சிருக்கணும். ஆனா இப்படி தமிழ்ச்செல்விக்கு துரோகம் பண்ணிட்டீங்களே, இனிமே தமிழ்ச்செல்வி எந்த ஒரு ஜென்மத்திலையும் உங்களை மன்னிக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி இந்த குழந்தைய இங்க கொண்டு வந்து கொடுத்துருக்காங்கன்னு நீங்க நினைக்காதீங்க. தமிழ்ச்செல்விக்கு தெரியாம தான் அம்மாச்சி இது எல்லாமே பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக தமிழ்ச்செல்விக்கு கண்முழிச்சு தன்னோட குழந்தைய எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அவங்க ரொம்ப கோவப்பட்டு வந்து இந்த குழந்தைய வாங்கிட்டு போக தான் போகிறாங்க. அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே, அப்பா இங்கே பாருங்கப்பா, இந்த வீட்டில் இருந்துட்டு இந்த உப்பவே சாப்பிட்டுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த வீட்டு மருமகளே இந்த வீட்டை விட்டு துரத்திட்டு இந்த சொத்துக்காக ஆசைப்பட்டு எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காங்கப்பா, இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம சாவித்திரி இருந்துட்டு, இங்க பாரு சேதோ, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன், இவங்க சொத்துக்காக தான் இப்படி ஆசைப்பட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சேது, இவங்கள நம்பாத சேதுன்னு நான் உங்ககிட்ட எத்தனையோ முறை சொன்னேன். ஆனால் நீ தான் என்னை நம்பாமல் இப்படி போய் அவள் கழுத்தில் தாலி கட்டிட்டியே அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க, இவள் கழுத்தில் நான் தாலி கட்டவே கிடையாது, தாலி கட்டினதே சித்ரா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே அங்கே இருக்கிற எல்லாருமே பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க இருந்துட்டு, சேது என்ன சேது சொல்கிற, ஆமாம் ஆமாங்கப்பா, அப்பத்தாவோட வாய்ஸ் கேட்ட உடனே நான் தாலியை கீழே வச்சுட்டேன். கீழே வச்சதுக்கப்புறம் சித்ரா வந்த உடனே சேதோ தாலி கட்டுன்னு அவளே வாங்கி கட்டிட்டாப்பா, நான் ஒரு முடிச்சு கூட நான் போடவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அங்கே இருக்கிற எல்லாருமே ஷாக்கு, நம்ம ஐஸ்வர்யா உட்பட. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யாவோட அப்பாவும் அம்மாவும் என்ன நடக்குது இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது. என் பொண்ணுக்கு இன்னைக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கு, ஆகி ஒரு நாள் கூட முழுசா முடியல. ஆனா மாப்பிள்ளை என்னோட பொண்ணை அடிக்கிறாரு, கொடுமைப்படுத்துறாரு. என் பொண்ணை நான் எப்படியெல்லாம் வளர்த்துருப்பேன் தெரியுமா, ஒரு அடி கூட நான் அடிச்சிருக்க மாட்டேன். ஆனா இப்போ கல்யாணம் ஆகி ஒரு நாள் கூட ஆகாம என் பொண்ணை இப்படி கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லி நம்ம ஐஸ்வர்யாவோட அப்பா இருந்துட்டு ரொம்ப அழுதுகிட்டே பேசவும், இதை கேட்டு நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கர கோவம் வந்துடுது. கோவம் வந்த உடனே நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க பாருங்க, உங்கள் பொண்ணு சொத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி கேவலமான ஒரு வேலையை பண்ணியிருக்கா. உன் பொண்ணு இப்படி ஒரு வேலையை பண்ணதுனால நாங்கள் எல்லாரும் உங்கள் பொண்ணை தூக்கி உட்கார வச்சு கொஞ்சிக்கிட்டு இருப்போம்னு நினச்சிங்களா நீங்கள் அப்படின்னு பயங்கர கோவத்தோடு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு ராஜாங்க காலில் விழுந்து, இங்கே பாருங்க மாமா, சொத்துக்காகலாம் நான் இப்படியெல்லாம் பண்ணலை மாமா. சேது மாமாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே சேது மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் திடீர்னு சேது மாமா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே என் மனசு எவ்வளோ வருத்தப்பட்டுச்சு தெரியுமா. அதுக்கப்புறம் சேது மாமாக்கும் தமிழ்ச்செல்விக்கும் ஏதோ பிரச்சனையாகி அவங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காதா கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் எப்படியாவது சேது மாமாவோட மனசை மாற்றி நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் ஊருக்கே வந்தேன். ஆனால் சேது மாமாவோட மனசை எப்படியுமே என்னால் மாற்ற முடியல. எப்படியாவது தமிழ்ச்செல்வி மேலே ஒரு பெரிய பழியை தூக்கி போட்டு அவளை இந்த வீட்டை விட்டு துரத்துனா கண்டிப்பாக சேது மாமா எனக்கு கிடைக்குவாருன்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே நான் பண்ணேன். என்னை மன்னிச்சிருங்க மாமா. இது எல்லாத்துக்கும் என் கூட நின்றது ஈஸ்வரி ஆண்டி தான். ஈஸ்வரி ஆண்டி இல்லைன்னா என்னால் இது எதுவுமே பண்ணியிருக்க முடியாது தான். என்னை மன்னிச்சிருங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டே பேசவும்,
இதை கேட்ட நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே கோவமா நம்ம ஐஸ்வர்யாவை அறன்னு அரைஞ்சிட்டே இருக்காங்க. இதை பார்த்து ஐஸ்வர்யாவோட அப்பாவும் அம்மாவும் இங்கே பாருங்க மாப்பிள்ள, என் பொண்ணு பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை, அதுக்காக என் பொண்ணை இப்படியெல்லாம் அடிக்காதீங்க தம்பி. என் பொண்ணை இது வரைக்கும் நாங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அடித்ததும் கிடையாது, கை நீட்டினதும் கிடையாது. ஆனால் கல்யாணம் ஆகி ஒரு நாள் கூட ஆகாமல் இப்படி என் பொண்ணு அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, இதை என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லவும், உன் பொண்ணு தப்பு பண்ணியிருக்காயா, உன் பொண்ணு தப்பு பண்ணதுனால தானே இப்படி அவளை அடிச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனால் உன் பொண்ணை இப்படி வளர்த்து வச்சிருக்கே, கேவலமாக இல்லை, அசிங்கமாக இல்லை அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு ரொம்பவே கோவமாக என்ன பேசுறதுன்னு தெரியாமல், இப்போது நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோம், இப்போது நம்மளை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்களே, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்பவே அதிர்ச்சியில் நின்றுட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சித்ரா இருந்துட்டு, மா இங்கே பாருமா, இனிமேல் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு தெரியலையே, இனிமேல் நம்ம இந்த வீட்டில் இருப்பங்களா இருக்க மாட்டாங்களான்னு கூட தெரியலம்மா, இனிமேல் கண்டிப்பாக ஜென்மத்துக்கும் பெரியப்பா நம்மளை மன்னிக்கவே மாட்டாருமா, இங்கே பாருடி, கொஞ்ச நேரம் பீதி கிளப்பாமல் அமைதி இருடி, நானே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், நீ பாட்டுக்கு வந்து எதையோ சொல்லிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி சொல்லி என்னை பயன்படுத்தாதடி, கொஞ்ச நேரம் அமைதி இருடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்கே பாருங்கப்பா, இவங்க இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, இந்த வீட்டில் நல்லது கெட்டதுன்னு எதுக்குமே இவங்க கலந்துக்க கூடாது, இனிமேல் செத்தாலும் பொழைச்சாலும் இவங்க இந்த வீட்டு வாசப்படியை கூட மெதிக்கக்கூடாதுப்பா, முதல்ல இவங்கள வீட்டை விட்டு அனுப்புங்க, இங்கே பாரிய சேதோ, என்னால் தானே உன்னோட வாழ்க்கை இப்படி ஆனது காரணமே, என்னை மன்னிச்சிருப்பா, நான் மட்டும் உனக்கு நல்லது கெட்டது எடுத்து சொல்லியிருந்தா நீ இப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேல்ல, நீ கல்யாண மண்டபத்தில் வந்து என்கிட்ட சொன்னேன் 1 மாதம் இல்லை 6 மாதம் இந்த கல்யாணத்தை தள்ளி போடலான்னு, ஆனால் அதாவது ஈஸ்வரியோ இவங்க எல்லாரும் சொன்னதை கேட்டு இப்படி உனக்கு துரோகம் பண்ணிட்டேனே, என்னை மன்னிச்சிரியா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுவோம். அப்பா இங்கே பாருங்கப்பா, நான் நல்லா இருக்கணுன்றதுக்காக தானே நீங்கள் இது எல்லாத்தையுமே பண்ணீங்க, இவங்க எல்லாரும் நம்மளை ஏமாத்தினதுக்கு நம்ம என்னப்பா பண்ணுவோம், பரவாயில்ல விடுங்கப்பா, என்னோட குழந்தை என்கிட்ட இருக்குது, என் குழந்தைய வச்சுக்கிட்டு நான் வாழ்க்கை முழுக்க சந்தோஷமாக வாழ்ந்துக்கப்பாப்பா, கண்டிப்பாக தமிழ்ச்செல்வி எப்போவுமே மன்னிக்க மாட்டான்னு தெரியும், அதனால இனிமே என்னோட குழந்தை மட்டும்தான் என்னோட உலகம் நினச்சி வாழ போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கிட்ட ஐஸ்வர்யா இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, எப்படி மாமா மனசாட்சி இல்லாமல் இப்படி பேச முடியுது, என் கழுத்தில் நீங்கள் தாலி கட்டியிருக்கீங்க, நான் உங்களோட பொண்டாட்டி மாமா, எப்படி மாமா உங்களால் இப்படியெல்லாம் பேச முடியுது, இப்படியெல்லாம் பேசாதீங்க மாமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம அதாவது யார் நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே கோவமா நம்ம ஐஸ்வர்யாவை தரன்னு வெளியே இழுத்துட்டு போய் விட்டுடுறாங்க. இங்கே பாருடி, இனிமேல் இந்த வீட்டு பக்கம் காலடி எடுத்து வச்ச உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, முதல்ல இங்கேருந்து கிளம்புடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாரு சேதோ, என்னதான் இருந்தாலையும் என்னதான் நடந்திருந்தாலையும் இப்போ அவள் உன்னோட பொண்டாட்டி, அவளுக்கு இந்த வீட்டில் முழு உரிமை இருக்குது, எப்படி அவளை இந்த வீட்டை விட்டு நீ அனுப்பலாம் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க, நான் உங்களை என்னோட அம்மா ஸ்தானத்தில் வச்சுருந்தேன், ஆனால் நீங்கள் எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கீங்க, எப்படி உங்களுக்கு மனசு வந்தது, உங்களை பார்த்தாவே எனக்கு அசிங்கமாக இருக்குது, என் வாயில் ஏதாவது வரத்துக்குள்ளே இங்கேருந்து கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ஈஸ்வரிக்கும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாவித்திரி இருந்துட்டு, இங்கே பாரு சேதோ, இங்கே இருக்கிறவங்கள நான் பார்த்துக்கிறேன், இவங்கள இந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து கூட வைக்காம மட நான் பார்த்துக்கிறேன், நீ கவலையப்படாத, நீ முதல்ல இங்கேருந்து போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாவித்திரி இருந்துட்டு ஈஸ்வரி கிட்ட, என்னம்மா ஆட்டம் ஆடினீங்க, அதுவும் என் பொண்ணுக்கு ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்களே, இப்போது நீங்கள் 3 பேருமே கஷ்டப்படுங்க, போய் வெளியே பிச்சை எடுத்து சாப்பிட்டாதான் உங்களுக்கு புத்தி வரும், எப்படி என்ன வேணாலும் பேசினேன், இப்போ பார்த்தியா எல்லாருக்கும் எல்லா நேரமும் ஒரே மாதிரியெல்லாம் இருக்காது, காற்று எங்கே பக்கமும் வீசும், உங்களை இந்த நிலைமையில பார்க்குறதுக்கு அப்படியே மனசு குழுன்னு இருக்குது தெரியுமா, இந்த வெயில் காலத்துக்கும் இப்போ நடந்திருக்க விஷயத்துக்கும் அப்படியே நினச்சி பார்த்தாவே அப்படியே சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு அப்படின்னு அப்படியே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்ச்செல்விக்கு உடம்பெல்லாம் சரியாகி இப்போ டிஸ்சார்ஜ் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்கே பாருங்க, இப்போது
இப்போ நான் என்னோட குழந்தைய வாங்கிட்டு வர போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம அப்போ இருந்துட்டு இங்கே பாருடி, அந்த குழந்தைய கொடுத்துட்டோம், அங்கேயே இருந்துட்டு போட்டுமேடி, விடுடி, இங்கே பாருங்க அம்மாச்சி, இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, இந்த விஷயத்தில் யார் தலையிட்டாலும் அவங்களுக்கு மரியாதைன்றது இருக்காது, ப்ளீஸ் அம்மாச்சி, நீங்கள் பெரியவங்களாச்சேன்னு உங்களுக்கு கொஞ்சம் நான் மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அந்த மரியாதை நீங்கள் காப்பாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருடி, நான் பண்ணது தப்பு தாண்டி, உங்ககிட்ட சொல்லிட்டு தானா இந்த குழந்தைய தூக்கிட்டு போயிருக்கணும், ஆனால் அது சொல்லாமல் பண்ணது தப்பு தாண்டி, நான் சொல்லியிருந்தா மட்டும் நீ அதுக்கு ஒத்துருந்துப்பியா? கண்டிப்பாக அந்த விஷயத்துக்கு நீ ஒத்துக்க மாட்ட தானே, அதுக்காக தான் உன்கிட்ட சொல்லாமல் அந்த குழந்தைய தூக்கிட்டு போனேன். ஆனால் இப்போது உனக்கு ரெட்டை குழந்தை பிறந்த விஷயம் தெரிஞ்சு இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கலடி, அதுக்காக தாண்டி உனக்கு ரெட்டை குழந்தை இருக்கிற விஷயத்தவே நான் மறைச்சி இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம தமிழ்ச்செல்விக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்கே பாருங்க அம்மாச்சி, நடந்த விஷயத்தெல்லாம் நினச்சி நான் பயங்கர கோவத்தில் இருக்கேன், அதுக்கப்புறம் உங்களை ஏதாச்சும் சொல்லிட்டேன்னா உங்களுக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம், அதனால் என்கிட்ட இனிமேல் எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு தன்னோட குழந்தைய மடியில் தூக்கி வச்சுக்கிட்டு, இங்கே பாருடா, உன்னோட அம்மாக்கும் அதே மாதிரி உன்னோட தங்கச்சிக்கும் நான் மிகப்பெரிய துரோகத்தை பண்ணிட்டேன்டா, நான் ரொம்ப பெரிய துரோகத்தை பண்ணிட்டேன், மன்னிக்க முடியாத துரோகத்தை பண்ணிட்டேன், இனிமேல் அவங்க மூஞ்சிலெல்லாம் நான் எப்படி முழிப்பேன், கண்டிப்பாக அவங்க முகத்தில் என்னால் முழிக்கவே முடியாது, நான் எப்படி அவகிட்ட போய் பேசுவேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு எந்த மூஞ்சை வச்சுன்னு நான் அவகிட்ட கேட்பேன் அப்படின்னு தன்னோட குழந்தைய உட்கார வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி பயங்கர கோவத்தோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே தன்னோட குழந்தைய பார்த்த நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ரொம்பவே கோவமா ஆவேசமா அப்படியே சர்ன்னு போயிட்டு தன்னோட குழந்தைய படுக்குன்னு பிடிக்கிறாங்க. இங்க பாருங்க, என்னோட குழந்தைய அம்மாச்சி தான் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்கன்னா நீங்களும் வெக்கமான சூடு சொன்ன எதுவுமே இல்லாமல் வாங்கிப்பீங்களா? எப்படி உங்களாலலாம் இப்படிலாம் நடந்துக்க முடியுது? இங்கே பாருங்கள், என் குழந்தைக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இனிமேல் என்னோட குழந்தைய பார்க்கணும் பேசணும் அப்படின்னு நினச்சி யாராவது என் வீட்டு பக்கம் வந்துட்டீங்க, அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை. முதல்ல என் குழந்தைய உங்ககிட்ட கொடுத்துட்டு வந்ததே தப்பு, அதுக்கு தான் அம்மாச்சி எங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சுங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு கேட்கவும், இதை கேட்டு நம்ம சேது இருந்துட்டு, இங்க பாரு தமிழ், நான் பண்ணது எல்லாமே தப்புன்னு இப்போதான் எனக்கு புரிஞ்சது, உன் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன், என்னை மன்னிச்சிரு தமிழ், இங்க பாருங்க, உங்ககிட்ட நான் நல்லவளா நிரூபிக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது, நீ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சி நான் சந்தோஷப்படுறதுக்கும் தயாராக இல்லை, என் குழந்தைய வாங்கிட்டு போகலான் தான் வந்தேன், என் குழந்தைய வாங்கிட்டேன், இனிமேல் இந்த வீட்டில் நிற்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்புறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜாங்க வராரு. வந்த உடனே தமிழ்ச்செல்வி ஒரு நிமிஷம் நில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு நிற்க வச்சு நம்ம ராஜாங்கம் கிட்ட போய், இங்கே பாருமா தமிழ்ச்செல்வி, உன்னோட மனசை புரிஞ்சுக்காம உன்னை ரொம்பவே நாங்கள் காயப்படுத்திட்டோம், என்னை மன்னிச்சிருமா, நாங்கள் பண்ணது எல்லாமே தப்பு தான், எங்களை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க, நீங்கள் எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், நான் யார்கிட்டையும் மன்னிப்பு எதிர்பார்த்து இங்கே வர கிடையாது, என் குழந்தைய எனக்கு தெரியாமல் தூக்கிட்டு வந்துட்டாங்க, அதனால தான் என் குழந்தைய வாங்கிட்டு போகலான்னு வந்தேன், இனிமேல் என் குழந்தைய என்கிட்டேருந்து பிரிக்கலான்னு யாராவது நினச்சிங்க, கண்டிப்பாக உங்களை யாருமே நான் சும்மா விட மாட்டேன் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பயங்கர கோவமாக பேசுவோம். இங்கே பாருமா தமிழ்ச்செல்வி, அந்த குழந்தை மேலே எங்களுக்கும் உரிமை இருக்குது இல்லைம்மா, எப்படிம்மா நீ இப்படியெல்லாம் பேசலாம், இங்கே பாருங்க, இந்த குழந்தை மேலே உங்களுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது, நீங்கள் உங்கள் பையனுக்கும் எனக்கும் அத்துவிடும் போது இதை பற்றி ஏதாவது பேசுனீங்களா, எதுவுமே பேச கிடையாதுல்ல, அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சிச்சு, இனிமேல் என் குழந்தைய பற்றி யாராவது பேசுனீங்க அவ்வளோதான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு வெளியே போகிறாங்க. வெளியே போன உடனே நம்ம சேதுவால் மனசு தாங்க முடியல, ஓடி போய் நம்ம தமிழ்ச்செல்வியோட காலில் விழுந்து, இங்கே பாரு தமிழ், நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், நான் பண்ண தப்பை நான் உணர்ந்துட்டேன், என்னை மன்னிச்சிரு தமிழ், இனிமேல் எந்த சூழ்நிலையிலுமே உன்னை நான் தப்பாக நினைக்கவே மாட்டேன், ப்ளீஸ் தமிழ் என்னை மன்னிச்சிரு தமிழ் அப்படின்னு சொல்லி காலில் விழவும், இங்கே பாருங்க, உங்களுக்கு வெக்கமாகவே இல்லையா, எப்படி உங்களாலெல்லாம் இப்படி நடந்துக்க முடியுது, உங்களை மாதிரி ஒரு ஆளுங்களெல்லாம் பார்த்தா எனக்கு எவ்வளோ கோவம் வருது தெரியுமா, முதல்ல என் காலில் இருந்து இழுங்க, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பயங்கர கோவத்தில் பேசவும், இங்கே பாரு தமிழ், உன்னோட கோவமோ உன்னோட ஆவேசமோ எனக்கு புரியுது, எனக்கு புரியாமலாம் இல்லை, உன்னோட இடத்துல வேற ஒருத்தராங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உன்னை விட பயங்கரமாக கோவப்பட்டிருப்பாங்க தான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை, அதுக்காக
என்னை தனியாக விட்டுட்டு போயிடாத தமிழ், ப்ளீஸ் தமிழ் என் கூடவே இரு தமிழ் அப்படின்னு சொல்லவும், உங்களுக்கு அசிங்கமாக இல்லை? எப்படி உங்களாலலாம் இப்படி நடந்துக்க முடியுது? 6 மாதத்துக்கு ஒரு முறை என் மேலே பழிய போடுவீங்க, அதுக்கப்புறம் என் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என் காலில் வந்து விழுவீங்க. அசிங்கமாக இல்லை? பணம் இருந்தால் எது வேணாலும் செய்யலான்னு நீங்கள் நினச்சிட்டீங்க போலியா? அதுதான் தகுதி தராத தெரியாமல் தானே என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ தான் தகுதி தராதர பார்த்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கீங்கள, அந்த பொண்ணை நல்லா வச்சு காப்பாற்றுங்க, அது மட்டும் போதும். இனிமேல் என் குழந்தை பக்கம் யாராச்சும் வந்தீங்க அவங்களுக்கு மரியாதையே கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக பேசவும், இதை கேட்ட மோகனா இருந்துட்டு, இங்கே பாருமா தமிழ், இப்படியெல்லாம் பேசாதம்மா, இந்த வீட்டு மருமகமா நீ இப்படியெல்லாம் பேசலாமா? இங்கே பாருங்க, இந்த வீட்டு மருமக கிருமகன்னு சொல்லிட்டு யாராச்சும் சொன்னீங்கன்னா மரியாதை கெட்டிடும். இவருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அத்து விட்டாச்சு. இதுக்கப்புறமும் இவருக்கும் இவரையும் என்னையும் சேர்த்து வச்சு பேசுனீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம தமிழ்ச்செல்வியோட மனசு மாறுமா மாறாதுன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.